இந்த இடங்களில் சீமானுக்கு வெற்றி அதிர்ச்சி தரக்கூடிய சர்வேங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். ஒரு ஆங்கில ஊடகத்தில் வெளியாகிருக்க இந்த சர்வே ஆனது பார்த்திங்கன்னா பலருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. நேற்றைய தினம் வெளியான இந்த சர்வே பலரும் நாம் தமிழர் கட்சிங்கிற பேரை போடாமல் மற்றவை அப்படின்னு தான் போட்டிருக்கு அப்படின்னு பதிவு செய்தாங்க. அந்த மற்றவைங்கிறது யார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் 2, 3 அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு இருக்காங்க. 4ஆவதாக ஒருத்தவங்க போட்டிடுறாங்க, அவர்கள் தனித்து போட்டிடுறாங்க. அப்போ மற்ற கட்சிகள்னு சொல்லாமல் அந்த கட்சியுடைய பெயரை பதிவு பண்ணலாம், பதிவு பண்ணுவதில்லை. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அந்த மற்றவைங்கிறது நாம் தமிழர் கட்சி தான் சொல்லிட்டு பல இடங்களில் நம்மளே பதிவு பண்ணிட்டோம். இந்தியாவுடைய TVCNX அப்படிங்கிற அந்த சேனலுடைய கருத்து கணிப்பு தான் தற்போது வெளியாகி ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் சம்பவமாக நடந்துட்டுருக்குங்க. லோக்சபா 2024 தேர்தல் தொடர்பான பல சர்வேக்கள் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சர்வேல பல்வேறு அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளும் சுவாரஸ்யமான விஷயங்களும் வெளிவந்துட்டே இருக்குது. இந்தியா TVCNX இந்த டிவியில் ஒரு கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. அதில் வரும் மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் 5 இடங்களில் மற்ற கட்சிகள் வெல்லும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாத்த விட அந்த மற்றவை அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அங்கே ஏதாவது 1, 2 அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்துருக்காது. 5 இடங்கள் அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாமே பதறாங்க. ஸோ அவர்கள் குறிப்பிட்டிருக்க கருத்தின்படி பார்த்திங்கன்னா மொத்தம் 39. அந்த 39ல் திமுக 18, அதிமுக 4, பாஜக 3, காங்கிரஸ் 8, பாமக 1, மற்றவை 5 அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த 5 அப்படிங்கிறதுல இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி திமுகவோட கூட்டணியில் இருக்கிற விசிகாவோ, அதிமுக கூட்டணியில் இருந்தும் தனித்து நிற்கிற தேமுதிகவோ இந்த 2 கட்சிகள் தான் அந்த மற்றவையாக இருக்குன்னு சொல்லி பலரும் பதிவு செய்கிறாங்க. இருந்தாலும் கூட அவர்கள் தான் கூட்டணியில் நின்றுட்டாங்களே, அப்படின்னா நேரடியாக அது திமுகவுக்கு வர MP தானே கணக்கு, அதை அப்படி தானே பதிவு செய்திருக்கணும். மற்ற கட்சிகள்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்கன்னா தனித்து நிற்கக்கூடிய ஒற்றை கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்குத்தான் இது அப்படிங்கிறதுல எல்லளவும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். 5 இடங்களில் வெற்றி அப்படின்னு வந்திருக்க இந்த கருத்து கணிப்பு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. தமிழ்நாட்டு ஊடகங்கள் எந்த அளவுக்கு மறைத்தாலும் கூட நமக்கு இந்த மாதிரியான நேஷனல் ஊடகத்துடைய வெளிச்சம் பெறுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்வான செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கேன்.